தூத்துக்குடி வெள்ள பாதிப்புக்கு ஸ்டெர்லைட் நிறுவனம் சுமார் 5000 கோடி ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் என சமூக ஆர்வலரும் வழக்கறிஞருமான ராஜசேகர் சுப்பையா வலியுறுத்தியுள்ளார். தூத்துக்குடியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், தூத்துக்குடி உப்பாற்று ஓடை அருகே தனிநபர்களுக்கு சொந்தமான இடங்களில் கொட்டப்பட்டுள்ள ஸ்டெர்லைட் கழிவுகளால் கோரம் பள்ளம் குளத்திற்கு செல்லக்கூடிய நீர் திசை திரும்பி தூத்துக்குடி மாநகர் மற்றும் புறநகர் பகுதிகளில் வெள்ளம் சூழ காரணமாக இருந்ததாக கூறினார். இந்த கழிவுகளை அகற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் ராஜசேகர் சுப்பையா வலியுறுத்தியுள்ளார். கீழே அந்த புதுக்கோட்டை பாலம் என்பது ஏறத்தாழ 500 மீட்டர் அகலம் உள்ளது. ஏனென்றால் அந்த நீரினுடைய அளவினுடைய வேகம் அந்த புதுக்கோட்டை பாலத்திற்கு வரும்போது மிக அதிகமாக இருக்கும். எனவே அந்த 500 மீட்டர் அகலத்தில் அரசானது இந்த மாதிரி மக்களுக்கு பாதிப்பு தரக்கூடிய காப்பர் கழிவுகளை உடனே அகற்றி இருக்க வேண்டும். ஆனால் அரசு அலட்சியத்தின் காரணமாக அது இன்று வரை அகற்றப்படாமல் அது மீண்டும் மீண்டும் வெள்ளத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு காட்சி பொருளாக இருக்கிறது. எனவே வருகின்ற காலங்களாவது அரசு உடனடியாக அந்த பாலத்திற்கு கீழ் அதனுடைய அளவு 40 அடி உயரத்திலே உள்ள அந்த காப்பர் கழிவு முற்றிலும் அகற்றப்பட வேண்டும். அப்படி அகற்றப்படாவிட்டால் தூத்துக்குடி நகரம் என்பது தொடர்ந்து வெள்ளத்தினால் பாதிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. ஸ்டெர்லைட் நிறுவனத்திடமிருந்து நஷ்ட ஈடாக தூத்துக்குடி மக்களுக்கு 5000 கோடி வழங்குவதற்கு வலியுறுத்த வேண்டும். அதுக்கான நடவடிக்கையை தொடர வேண்டும். இந்த காப்பர் கழிவுகள் முற்றிலுமாக அகற்றப்பட வேண்டும் என்பதில் அரசு முழு முயற்சியாக உடனடியாக செயல்படுத்த வேண்டும். செய்திகள் தொடர்கின்றன. பொதுப்பணித்துறை அதிகாரிகள் கைவிட்டதால் விவசாயிகளே களத்தில் இறங்கி கண்மாய்க்கு ஆற்று நீரை கொண்டு சென்றனர். சிவகங்கை மாவட்டம் இளையான்குடி அருகே உள்ள அரணையூர் கண்மாய்க்கு செல்லும் கால்வாய் ஆக்கிரமிப்புகளால் தூர்ந்து போய் காணப்படுகிறது. தற்போது வைகை ஆற்று நீர் வந்து கொண்டிருக்கும் நிலையில் ஆக்கிரமிப்பு காரணமாக அரணையூர் கால்வாய்க்கு தண்ணீர் செல்லாமல் சாலை கிராமம் கால்வாயில் மட்டும் அதிக அளவில் சென்றது. இதுகுறித்து மாவட்ட ஆட்சியர் பொதுப்பணித்துறை அதிகாரிகளிடம் புகார் கொடுத்தும் நடவடிக்கை இல்லாததால் விவசாயிகளை மண்வெட்டியுடன் களத்தில் இறங்கினர். அரணையூர் கருஞ்சுத்தி கிராம விவசாயிகள் தாங்களே மணல் மூட்டைகளை அடுக்கி தங்களது கண்மாய்க்கு தண்ணீரை கொண்டு சேர்த்தனர். அதிகாரிகள் கைவிட்டதால் விவசாயிகளை களத்தில் இறங்கி வேலை செய்தது நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.